ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ ரஜினி சார் அண்ட் கமல் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நெல்சன் திலீப் குமார் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு ரூமராக ஒரு டாக்ஸாக வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவு கன்ஃபார்ம் அப்படின்னு தெரில. ஏன்னா லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட் லிஸ்ட்டில் இருந்தாங்க. இப்போ ஃபைனலி நெல்சன் கிட்டத்தட்ட அஃபிஷியல் ஆயிட்டாருன்னே சொல்லணும். ஏன்னா இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி நான் அப்டேட்ஸ் தென் இது மட்டும் இல்லாமல் அதில் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் பத்தின ஒரு சில லீக்ஸ் இது மாதிரியான பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத ஓவராலா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெல்சன் திலீப் குமார் சார் அண்ட் ரஜினி சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிலர் 2 படம் போயிட்டு இருக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ கிட்டத்தட்ட அந்த படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதில் ரஜினி சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு அதர் ஆர்டிஸ்டோட அந்த ஒரு ஷார்ட்ஸ், அந்த பேட்ச் ஒர்க், அந்த ஃபைனல் ஷெட்யூல் ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதை முடிச்சிட்டாங்கன்னா இந்த வருஷம் டெஃபினட்டா இந்த வருஷத்தோட மிடில் ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆயிரும். மேபி திவாலியா கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் வரக்கூடிய நாட்களில் சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒரு கமிட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட நிறைவேடைய போற அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறனால இப்போ அடுத்து அவரோட ப்ராஜெக்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்ட் லைக் த எபிக் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு முக்கியமான லெஜெண்டரிக்கலான ஆக்டர்ஸ் ரஜினி சார் அண்ட் கமல் சார் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. அதுக்கான ப்ரொமோ ஷூட் இந்த மந்த், அதாவது இப்போ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ செட் ஒர்க்லாம் போட்டு ஷூட்டிங் ஒர்க், ப்ரொமோ ஷூட்டிங் ஒர்க் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க அந்த நேரங்கள்ல போய்கிட்டு இருக்கு. ஒரு 3 நாள் வந்து அந்த ஒரு ப்ரோமோவை ஷூட் பண்ண போறாங்க. போட்டிருக்கக்கூடிய செட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 வெவ்வேறு லொகேஷன்ஸ் மாதிரியான ஒரு செட்டு வந்து போட்டிருக்காங்களாம். ஒன்று வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி, ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி செட்டு போட்டிருக்காங்க. லைக் நிறைய சேர், டேபிள்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரியான செட்டு ஒன்று போட்டிருக்காங்க. மறுபக்கம் வந்து இந்த கார் மெக்கானிக் ஷெட் இருக்குல்ல, அது மாதிரியான செட்டு ஒன்று போட்டிருக்காங்களாம். இது மாதிரி 2 செட் போட்டிருக்காங்களாம். இங்கே தான் மேஜரான அந்த ஒரு ஷூட்டிங் வந்து ஒர்க் வந்து போயிட்டு இருக்கான், ப்ரோமோட ஷூட்டிங் ஒர்க்கு. என்னப்பா நெல்சன் பண்ற அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்க தோணுது. ஏன்னா ஜெயிலர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் ஹவுஸ்ல கதை என்னன்றதை டிஸ்கஸ் பண்றதுக்காக அனிருத் சாரும் நெல்சன் சாரும் அப்படியே ஜாலியா கோவால ஒரு பீச் ஹவுஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி, அங்க ரஜினி சார் அவரோட ஆட்களோட உள்ள வந்து சண்டையெல்லாம் போட்டு பெரிய கலவரம் நடக்கிற மாதிரி ஒரு தாறுமாறா ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு இப்போ என்ன மாதிரியான ஸ்டைல்ல ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போறாங்கன்றத பாக்குறதுக்கு பலரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. மீனா இது என்ன மாதிரியான ஸ்டோரியா இருக்க போகுது? ஒருவேளை இதுல வந்து 2 பேருமே ஹீரோவா இல்லாம 2 பேரும் வில்லனா இல்லாம விக்ரம் வேதா மாதிரியான ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர்ஸா 2 பேருமே ஒரு கிரே ஷேட் கேரக்டர்ஸா இருக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரியான லீக்ஸும் கிடைச்சிட்டு இருக்கு. லைக் யார் நல்லவன் யார் கெட்டவன்றதை பார்க்கக்கூடியவன் தான் வந்து டிசைட் பண்ணுவான். அதுதானே விக்ரம் வேதா கதையும். அந்த மாதிரியான கேரக்டர்ஸா 2 பேரையும் டிசைன் பண்ண இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இங்கதான் மேஜரான போர்ஷன்ஸ் இருக்க போறாங்க. அங்க ஒரு சில ஆக்ஷன் போர்ஷன்ஸும் கேப்சர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே ப்ரோ, இப்போ இந்த ப்ரோமோ ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எப்போ ரிலீஸ்? இந்த மாசத்தோட கடைசியா இல்ல நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசமும் நீங்க அந்த ப்ரோமோ பார்க்க போறது இல்ல, அடுத்த மாசமும் நீங்க அந்த ப்ரோமோ பார்க்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு ப்ரோ இப்போ உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே ஒரு படத்தோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ கரெக்டாக இந்த ஒரு விஷயம் தான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ப்ரோமோ அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தா தான் இந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்க போகுதுன்ற அட்லீஸ்ட் ஒரு ஒன்லைனர் ஐடியா மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதுக்கப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ், ஓடிடி ரைட்ஸ் வாங்கக்கூடியவங்க, சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கக்கூடியவங்க, ஆடியோ ரைட்ஸ் வாங்கக்கூடியவங்க, இது மாதிரி அதை வச்சு பின் பண்ணி அதை பின்தொடர்ந்து நிறையா பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கு ஒரு கிளான்ஸ் மாதிரி ஓகே இது மாதிரி தான் இந்த படம் வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்களோட நெகோசியேஷன், அவங்களோட பிஸ்னஸ் ஒர்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கான கட் மாதிரி தான் இது சொல்றாங்க. இது வந்து அவங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு, முக்கியமா ஓடிடி பிளாட்ஃபார்ம், சேட்டலைட்ஸ், இது மாதிரி அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ஒர்க் தான் இது. இது நம்ம வந்து எப்போ கரெக்டாக இந்த ஒரு ப்ரோமோவை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, April 14 தமிழ் புத்தாண்டு இருக்குல்ல, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா சன் நெட்வொர்க்கோட பர்த்டேவும் கூட. அதனால இது ரெண்டையுமே வந்து முன்னிட்டு ரிலீஸ் பண்ற மாதிரி April 14 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்பதான் ஜெயிலர் படத்தோட ஒரு டீசரும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவு வந்து பெர்ஃபெக்டான ஒரு ரூமர்னு தெரியல. ரொம்ப ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்து வரல, சும்மா ரேண்டமா சோஷியல் மீடியாவில் அது வந்து பரவிக்கிட்டு இருக்கு. மேபி வரலாம், பட் கண்டிப்பா அந்த ஒரு நாள் வந்து ஒரு முக்கியமான நாள், April 14 தமிழ் புத்தாண்டு வித் சன் நெட்வொர்க்கோட ஒரு ஆனிவர்சரி டே மாதிரி. ஸோ அதனால நிச்சயமா அவங்களோட ப்ராஜெக்ட்ல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரும். அதுல இந்த 2ல ஏதாவது ஒன்று வரலாம், இல்ல 2மே கூட வரலாம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் விஷன், உங்களோட ஹைப்பை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். சரி, இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.